யுத்தங்களின் செய்திகள கேள்விப்படும்போது, "நீங்க பயப்பட வேண்டாம்" அப்படின்னு வசனம் சொல்லுது. அது எப்படி பயப்படாம இருக்க முடியும்? இல்ல. பயம்னா நம்ம நாட்ல குண்டு போட்டுருவாங்களோ? அந்த பயத்த விட, ஐயோ! கேஸ் கிடைக்காது, ஐயோ! பெட்ரோல் கிடைக்காது, ஐயோ! டீசல் கிடைக்காது. இந்த மாதிரி சில பல வாழ்வாதாரங்கள குறிச்ச பயம், கலக்கம் இருக்க தான் செய்யுது. இது ஒரு பக்கம் இருந்தாலும், நம்ம மீட்கப்படுவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. வெளிப்படுத்தின விசேஷத்துல இருக்கிற வசனம் நம்ம எல்லாரும் அறிந்தது தான். பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். காலங்கள் கடைசி ஆயிட்டு இருக்கு. ஒருவேளை ஆண்டவருடைய வருகை வருமானால், காலம் சமீபமா இருக்கு. நம்ம ரொம்ப காலமா கேட்டுட்டு இருக்கிறோம். ஆனா இன்னைக்கு நான் அந்த வசனத்த வாசிக்கும்போது ஒரு கொஸ்டின். என்னைய நானே கேட்டுக்கிற ஒரு கொஸ்டின். உங்ககிட்டயும் முன்னாடி வைக்கிற கொஸ்டின். ஒருவேளை ஆண்டவருடைய வருகை இன்னைக்கு இருக்குமானா, நாம அதுக்கு தயாரா இருக்கிறோமா? அப்படின்றது தான். ஸோ யுத்த செய்திய நம்ம கேள்விப்படும்போது, நம்ம செய்ய வேண்டிய ஃபர்ஸ்ட் விஷயம் பயப்படாம இருக்கிறது. 2வது நம்ம மீட்கப்படுவோன்ற நம்பிக்கையோட இருக்கிறது. அந்த மீட்கப்படுவோன்ற நம்பிக்கையோட இருக்கிறதுக்கு, நம்ம இன்னும் பரிசுத்தத்தின் மேல பரிசுத்தமாகணும். இன்னும் அநேகர பரிசுத்தத்துக்கு நேரா வழி நடத்தணும். ஆண்டவரே, யுத்தங்களின் செய்திகளை கேள்விப்படுகிறோம். நாங்க பயப்படாம இருக்க, எங்களுடைய இருதயம் கலங்காம இருக்க, உம்முடைய பலத்தை எங்களுக்கு தந்தருளும். இன்னும் மென்மேலும் பரிசுத்தப்பட, உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட எங்களுக்கு உதவி செய்தருளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.